எங்களுக்கு நீங்க வந்து இந்த வேலையை பர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்வரை போய் பார்க்க போறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பை பார்த்துருவோமா. அறிவாலயம் பேக் சைடில் எங்களை உட்கார வச்சுருந்தாங்க. சரின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஒரு 500 பேர் வெயிட் பண்ணோம். அப்புறம் ஐயா வந்ததும் எங்களுக்கு ஒரு 10 பேர் பர்மிஷன் கொடுத்தாங்க பார்க்க சொல்லி, ஐயா பார்க்க சொல்லி. சரி நாங்கள் உள்ள ஒரு 10 பேர் போனதுக்கு வாசலில் எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 50 அடி டிஸ்டன்ஸில் நிற்க வச்சு பேசினேன். எத்தனை அடி தூரத்தில் நிற்கிறதா சொல்லுங்க. 50 அடி தூரம். என்னமா இது? What kind of humanity இது? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறது. பைக்ல எல்லாம் போய் கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறாரு. அப்போ இது என்ன மனநிலை? 50 அடி உன்னை தள்ளி நிறுத்தி நிக்க வச்சு தான் பேசுவேன். அவர் அது இன்டென்ட் பண்ணலனாலும் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அன் இமேஜ் டாடி. ஏன்னா இது வந்து இன்னைக்கோ நேத்தோ வந்த விஷயம் இல்லை, பல வருஷங்களா பல செஞ்சுரிஸா வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸா நீங்க இந்த இடத்துல இன்னும் ரொம்ப சென்சிட்டிவா இருந்திருக்கணும்ல. 50 அடிக்கு தூரமா வச்சு ஒரு மனிதர்களை நிக்க வச்சு பேசுறீங்கன்னா அது மற்ற மனிதர்கள் நீங்க அந்த மாதிரி 50 அடி தூரத்தில் நிக்க வச்சு பேசுறீங்க. அதுதான் என்னோட 2வது கேள்வியா இருந்தது. இது என்ன இப்போ சீஃப் மினிஸ்டருக்கான ஒரு புரோட்டோகால் மாதிரியா இது? ஒரு 50 அடி தூரம் யாரு வந்தாலும் 50 அடி தூரத்துல தான் பேசணும் அப்படிங்கிறது இஸ் இட் அ கைண்ட் ஆஃப் அ புரோட்டோகால்? எனக்கு அப்படி இல்லையேம்மா. அவர் மற்றவங்கள்ட்ட எல்லாம் போய் கட்டி பிடிக்கிறாரு, கிஃப்ட் கொடுக்குறாரு, எல்லாமே நடக்குதுல்ல. அப்ப இந்த மனிதர்கள்னா உங்களுக்கு என்ன அதுல உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம்? கிட்ட வந்தா என்ன ஆகும்? கிட்ட வந்தா என்னமாகும்? அவருக்கு வந்து அவர் முடியல. ஆமா, இது ஒரு அதுவும் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வந்தவர். அவர் சோஷியல் ஜஸ்டிஸ் உருட்டு, திராவிடம் 2.0 இன்னொரு உருட்டு. அப்படி ஒரு பார்ட்டில இருந்து மக்களுக்கான அரசு இது. இந்த அரசு முதல்வர் பண்ற வேலையா இது? கண்டிப்பா இல்ல. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதையும் கேட்போமா. இன்னும் ஷாக்கிங். ஆட்சிக்கு வந்த ஆட்சி எதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஐயா இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்தால் நீங்கள் நிரந்தரப்படுத்திடுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் கேட்குறோம். சரிங்க பண்ணலாங்க, எந்த ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றுறாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் முதலமைச்சர். இல்லைங்க ஐயா, நீங்கள் தான் பண்ணுறீங்களே, ஆட்சி வந்து பண்ணுறீங்களே. இப்போ அது எப்படி வாக்குறுதி கொடுத்தா எல்லாரும் நிறைவேற்றிடுறாங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்டுருக்காரு? இவங்கள்ட்ட போய் அப்போ எவ்வளோ உள்ளுக்குள்ளே என்னமா நினைக்கிறாரு? உள்ளுக்குள்ள அதுதான் டாடி எனக்கு புரியல. மத்தவங்க பண்ணல, ஆனா நீங்களும் மத்தவங்க பண்ணல, நீங்க பண்ணுவீங்கன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எல்லாருமே வந்து டிஎம்கே வரும்போது எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுடைய வாக்குகள் எல்லாமே வந்து நிறைவேறும். அப்புறம் இப்ப எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மள கனவு காண சொல்றாரு? நான் அந்த கனவையும் நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறது. இந்த கேள்வி ஒரு அரசியல்வாதியா நீங்க கேட்கறது வேற, ஒரு முதல்வரா இப்படி கேட்க முடியுமா? எளிய மக்கள் அவங்க பாதாள சாக்கடை ஆடுறவங்கலாம் யாரு? எளிய மக்கள். இது BMW கார்ல வந்தா நம்ம ஊர்ல அன்றாங்க இல்ல. அவங்கள நீங்க எப்படி பார்க்கணும்? அட்லீஸ்ட் உங்களால பண்ண முடியாட்டி கூட அரவணைச்சு அன்பா பேசணும்ல. அன்பா பேசணுமா பேசக்கூடாதம்மா? 4 வார்த்தை அன்பா பேசினா கூட காலில் போய் விழுந்தா தூக்கி அதான் சொல்றாரு. நம்ம தோழர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, போய் உடனே காலில் வந்துட்டாரு. ஐயா எல்லாமே நீங்க தான் அப்படின்ட்டு காலில் வந்து எங்களை தூக்கி வெளியே போட்டான். காலில் போய் விழுந்தோன்னா தூக்கி எங்களை தூக்கி வெளியில வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் காலில் விழுறாருன்னா அவர் வந்து என்ன நினைச்சு சரண்டர்மா, ஐ சரண்டர் பிஃபோர் யூ தான். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தானே வராத. அவரை போட்டு போய் வெளில போடுறதுல என்ன ரெடி எனக்கு புரியல. அது ஒரு ரொம்ப முதல்வர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நான் உண்மையிலேயே இந்த மக்கள் 1500 பேர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நீங்க நம்ம 2 கேமராமேனையும் கேட்டு பாருங்க, யாராவது மீடியா அங்கே வந்துச்சா? யாரும் வரல. இதை பேசணுமா இல்லையா ஊடகங்கள்? அட்லீஸ்ட் இந்த 200 ரூபாய் ஊப்பி ஊடகங்கள் அட்லீஸ்ட் அதை கவர் பண்ணி இருந்திருக்கலாம். எதுக்கு இல்ல அவங்க சோஷியல் ஜஸ்டிஸ் மீடியாவா? இதை சொல்லுங்க. இது முதல்வர் 50 அடி தூரத்தில் அவங்களை நிக்க வச்சு பேசுறாருன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு போராட்டம் நடக்குது, இதை வந்து கவர் பண்ணுங்க. இவர்களுக்கு தானே நீதி கிடைக்கணும். யாருக்கு நீதி கிடைக்கணும்? இந்த மக்களுக்கு தானே நீதி கிடைக்கணும். ஆமா, சாக்கடை அள்ளிட்டே இருக்காங்க. எத்தனை வருஷமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது இந்த வாய்கள் தான் வந்து போய் பெரியார் அம்பேத்கர்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நினைச்சா எனக்கு வந்து ஆத்திரம் மேல ஆத்திரமா வருது. அப்ப இது எவ்வளவு போலியா நடிக்கிறாங்க இவங்களா? நடிப்புக்காரங்க தான் இவங்க எல்லாருமே. போய் கவர் பண்ணிருக்க வேண்டியதானே? யாரும் கவர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உட்கார்ந்து பேச மட்டும் தெரியுது வாய் முழுக்க. அவங்களுக்கே இந்த மனப்பான்மை இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா டாடி. அதுதான் யாரு இவங்க? என்ன இவங்களை எதுக்கு போராட்டம் நம்ம கவர் பண்ணோம்? இந்த போராட்டத்தை கவர் பண்றதுனால நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகாது. But it is my duty, it is your duty to cover this kind of
பீப்புள் ஹூ ஆர் லிவிங் ஆன் த எட்ஜஸ் அவங்களுடைய பிரச்சனை தானே பிரதானப்படுத்தணும். நாளைக்கு வந்து இப்போ ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு மக்கள்னால அது பார்க்க முடியும். மற்ற சேனல்ல அவங்க பார்க்க அதை விட நமக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எங்கள் தலைவர் எங்கள் கட்சியில் திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் பேசும்போது சொன்னார், யூ ஸ்டாண்ட் வித் த விக்டிம்ஸ், அதுதான் நம்மளுடைய பாலிசின்றாரு. ஆமாம். அப்போ இந்த விக்டிம்ஸை வந்து ஏன் இவர்களுக்கு தானே முன்னுரிமை தரணும்? அடுத்த வாட்டி யாராவது டிபேட்ல நீ கலந்துக்கும் போது கொள்கைன்னு சொன்னாங்க, யாராவது பத்திரிகையாளர் சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல உங்க கொள்கைகளை ஃபாலோ பண்றீங்களா, இதை கவர் பண்ணீங்களா நீங்க கேட்கணும். உறுதியா நான் கேட்கிறேம்மா. ஏன்னா அவங்களுக்கு வாய் கூசாதானடி, எனக்கு அதுதான் நடி புரியல. அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? ரொம்ப கஷ்டம் போல இருக்கு மனசாட்சி இருக்கிறவங்க இந்த தொழில இருக்கிறது. ஆனா பெருசா ஐயோ திராவிட மாடல், எனக்கு மனசாட்சி இருக்கு, நாங்க பெரியாரோட பேத்தி, அம்பேத்கரோட பேரன், அது இதுன்னு சொல்ல தெரியற வாய்க்கு இத போய் கவர் பண்ண தெரியாதா? இப்போ இவர்களுடைய போராட்டம் நியாயமானதா இல்லையா? மிக நியாயமானது. ஏமா ஒரு 1500 பேர்மா சென்னையில் வந்து நீ அடைச்சிக்கிச்சுன்னா அடுத்த செகண்ட் வீட்டில் வந்து உங்களுக்கு உங்கள் வீடு பிளாக் ஆகிடும். வீட்டிலேருந்து உங்களுடைய ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாம் வந்து ஹாலுக்கு வந்துடும். இதை வந்து அதாவது ஒரு அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் இவங்க போய் கிளியர் பண்ணாதான் உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அது ஏழை பணக்காரன் எல்லார் வீட்டுக்கும் போவாங்க இவங்க. ஆமா, இவங்களை நீங்கள் நோன்னு சொல்ல முடியாது. இவங்க உண்மையா என் வீட்டில் இது ஏழை வீடு, இங்கே இவரை அனுப்ப மாட்டேன், இது பணக்கார வீடு, நீ வராதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லார் வீட்டுக்கும் இவங்க போனால் தான் அவங்க தூய்மையாக இருக்க முடியும். தூய்மை பணியாளர்கள் கூட தெருவோடு நிறுத்திப்பாங்க. இவங்க வீட்டு உள்ளே போய் தான் வந்து சரி பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில். அப்போ இவங்க வரலன்னா இவங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு 1500 பேருக்கு சம்பளம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? 1000 கோடிகள் அடிக்க தெரியும் போது ஒரு 1000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா போட தெரியாது. இந்த மினரல் நம்ம பார்த்தோமே, ஆத்து மண்ணில் எவ்வளோ அடிக்கிறாங்க, சாமன் ஸ்டோன் குவாரியில் எவ்வளோ அடிக்கிறாங்க, பீச் மினரல்ஸில் எவ்வளோ அடிக்கிறாங்கன்ட்டு. இது கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் கூட வேணாமா? யூ ஹேவ் டு ட்ரீட் தம் வித் ஹியூமனிட்டி, நோ டிக்னிட்டி, ரைட் டு டிக்னிட்டி இருக்குல்ல. இது வந்து நீங்களே வந்து ஒரு எதை சொல்றது, ஒரு 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 தூரத்தை நீங்க கடைபிடிக்கிறது எதை காட்டுது? நான் அதை சொல்ல விரும்பல. நான் இன்னும் நினைக்கிறேன் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ மோசமா இருக்க மாட்டாரு அப்படின்னு என் மனசு வந்து. ஏன்னா வந்து அவரு என்ன இருந்தாலும் ஒரு முதல்வர் அப்படி பண்ண மாட்டாரு, அப்பான்னு தன்னைய வந்து சொல்றாரு, அதெல்லாம் பண்றாரு. ஆனா இப்படி ஒரு ஆட்டிடியூட் அவர் காமிக்கிறாருன்னா யாரா இருந்தாலுமே நம்ம மைண்ட் அதுக்கு அங்கதான் போகும்ல. அந்த அவர் மற்ற எல்லா பிரச்சனை இதை அந்த தோழர் எதுக்கு இதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்றாரு? ஆமா, அவர் மைண்ட்ல ஹர்ட் ஆயிருக்கிறதுனால சொல்றாரு. ஆமா, 50 அடி தூரமா வச்சு எங்களை நிறுத்தி பேசினார் சார் அப்படின் போது அது அவருக்கு ரொம்ப அந்த மியர் ஆக்ஷனே அவர் ஹர்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். எஸ், இல்லனா அவர் அதை ஹைலைட் பண்ணி சொல்ல அவசியம் இல்ல. அவர் அதை ஹர்ட் பண்ணிருக்கல. or if it's normal protocol. இப்ப குவீன் எலிசபெத் எல்லாம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டா யாரா இருந்தாலும் பேசுவாங்க. அது வந்து ஒரு புரோட்டோகால். அந்த மாதிரி நீங்க இந்த புரோட்டோகால் வந்து சிஎம்க்கு வச்சிருக்கீங்கன்னா ஓகே. ஆனா அந்த புரோட்டோகாலும் இல்ல அப்படின்னா வந்து ஆப்வியஸா இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஒரு கேவலமான சாக்கடை மென்டாலிட்டியை தான் வந்து அது வந்து காட்டுது. அதை வீழ்த்துறதுக்கு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இந்த செயல் வந்து அதை குவெஸ்சன் பண்ண வைக்குது. நான் உறுதியா நம்பல. எனிவே இன்னும் அடுத்த நியூஸும் முக்கியமானது, அதுவும் இந்த தூய்மை பணியாளர்கள் பற்றி தான். ஆமா, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காசுக்கு பதிலா சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு. ஆனா அந்த சாப்பாடு அதாவது நான் சொல்றேன், நான் இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இந்த தூய்மை பணியாளருக்கு கவர்மெண்ட் வந்து பேசிக் வேஜஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குமா, அதாவது ரொம்ப மினிமம் வேஜ்னு ஒன்று இருக்குது. மினிமம் வேஜ் கவர்மெண்ட் வந்து 700 ரூபாய் பர் டே அப்படின்னு சட்டத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ மத்திய அரசு ஒரு பேசிக் அந்த மினிமம் வேஜ் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு அரசில் ஒரு மினிமம் வேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஒர்க்கருக்கு அந்த மினிமம் வேஜை கரெக்டாக கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கறது இல்லை. அரசு பணின்னு வச்சிருக்காங்க. இந்த அரசு பணியில் கூட மினிமம் வேஜ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கூட ஒரு நாளைக்கு கூலி இவ்வளோதுன்னு அரசு தான் நிர்ணயம் பண்ணுது. ஆனால் அந்த அரசு நிர்ணயம் பண்ணுற காசையே அரசு கொடுக்க மாட்டேங்குது, அதை விட கம்மியாக கொடுக்குது. இப்போ இதுக்கு தான் அவங்க போராடுறாங்க. போராடும்போது என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மினிமம் வேஜ் தரமாட்டேன், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சாப்பாடு தரேன்றாங்க. இப்போ இதெல்லாம் இந்த பிச்சைக்காரங்களா? அதானே இந்த தூய்மை பணியாளர் சென்னை போராட்டத்திலேருந்து தொடங்கினது இதெல்லாம்.
அவங்க கேட்குறது மினிமம் வேஜ் ஆக்ட் படி எங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கே கவர்மெண்ட் எவ்வளோ சம்பளம் ஒதுக்குச்சோ ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்க சார். எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தர வேணாம் சார். நீங்கள் தானே சார், கவர்மெண்ட் தானே சார் முடிவு பண்ணுது மினிமம் வேஜை. இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நீங்கள் கொடுங்க சார். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே எனக்கு கொடுக்கலான்னா எப்படி சார்? எனக்கு மினிமம் வேஜ் கொடுங்க சார். இதுதான் அவங்களோட கோரிக்கை. இந்த மினிமம் வேஜை அவங்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தந்துடுறோன்றாங்க. அந்த சாப்பாடுக்கு இவங்க கான்ட்ராக்ட் விடுறாங்க. எந்த சாப்பாடை? இந்த அந்தந்த சென்டரில் இப்போ சென்னை மாநகராட்சி இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சாப்பாடை கான்ட்ராக்ட் விட்டு அதில் ஒரு கமிஷன் பார்க்குறாங்க. அப்போ சாப்பாடு எவ்வளோ என்ன தரமாக இருக்குது அதுதான் அந்த தோழர் வந்து காட்டியிருப்பார் அந்த வீடியோவில். இந்த சாப்பாடை போட்டு எங்களை வந்து கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின். அவங்க நாங்கள் சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க சார். முதல் நாள் பொங்கல் போட்டாங்க சார். அப்போ சாப்பிட்டதுலேருந்து வாயாலும் வயிற்றாலும் போயிட்டு இருந்துச்சு. 1 வாரம் லீவ் போட்டு வீட்டில் கிடந்திருக்கேன். இது அன்றைக்கே நான் சொல்லிட்டேன் சார், சாப்பாடு எதுவுமே சரியில்லை, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, என் கடமைக்கு நாங்கள் கொடுக்க தான் செய்வோம், அது நீங்கள் தூர போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அங்கே கணக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் வாங்கி தூர தான் தட்டுறோம். அது என்னத்தை நாங்கள் வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூர தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடை நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுருவோமே. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா இவங்க வந்து சரி எலெக்ஷன் வந்து வரப்போகுது, அவங்க ஆட்சிக்கு வராங்களோ இல்லையா அது செகண்டரி. சரி கடைசியாக அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் நம்ம நல்லா வேலை செய்வோம்னு கூட ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்காதா? எப்போதுமே இந்த கடைசி நேரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் கூட கடைசி நிமிஷத்தை சரி ஏதோ ஒரு 10 மார்க் அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும்னு சொல்லி படிப்பாங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் கூட இந்த கவர்மெண்ட் போட மாட்டேங்குது. இல்லம்மா, இன்னும் வரும் பாரு, ஒரு ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கணும். இன்னும் இப்போ இது ஒரு ஜியோ வந்துச்சுல, போன அரசு அதிமுக அரசுல எலெக்ஷன் நாளைக்கு அறிவிக்க போறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அதற்கு ஒரு வாரமா 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் ஹைவேஸில் கான்ட்ராக்ட் போட்டு அதை அலாட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த வருஷம் ஆட்சி வருமோ வர்றதா நமக்கு தெரியாது. இன்றைக்கே நம்ம கான்ட்ராக்ட் போட்டு காசு அடிக்கிறது ரெடி பண்ணிடுவோம்னு போட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஏடிஎம்கே வரல, டிஎம்கே வந்துச்சு. டிஎம்கே வந்து ஏடிஎம்கே போட்ட மொக்கையான ரோட்டுக்கு காசு கொடுத்துச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இப்போ அப்போ அவங்களுக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ கடைசி நேரத்தில் போடுவாங்க பாரு ஆர்டரு, பல கான்ட்ராக்டை போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில் நம்ம போட்டால் வரமாட்டோம், இருந்தாலும் இப்போயே செட்டில் பண்ணிட்டு கடகடன்னு ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணால் அவன் வந்து கடகடன்னு வேலையை செய்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்போ நீ போட்டாங்க ரோடு அப்படின்னா நீ கொடுத்து தானே அவனு அடுத்தது. அது மாதிரி கடைசி நேரத்தில் நிறைய கான்ட்ராக்ட் சைன் ஆகும். அதை பார்த்தாலே இவங்களுக்கு தெரியுது. எப்படிமா மறுபடியும் வர முடியுங்க? இந்த மக்களுடைய வைத்தறிச்சல் சும்மா விடுமா? கண்டிப்பா விடாது. சும்மா விடுமா? விடாது. அதுவும் எளிய மக்களுடைய வைத்தறிச்சல், எளிய மக்களின் கண்ணீருக்கு வந்து ரொம்ப போரானது இது. எளிய மக்கள் கண்ணீரும் குரலற்றவர்களின் கண்ணீரும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை சரிச்சிருக்குது. நேற்று தான் நம்ம பேசினோம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்படி வந்து பெசன்டரி ரெவல்யூஷன், எப்படி ப்ராலெட்டேரியட் உழைக்கும் மக்கள் வந்து ரஷ்யாவில் பெரிய ஜார் மன்னர்களே தூக்கி அடிச்சாங்க அப்படின்றது. ஆமாம், அதே மாதிரி பிரெஞ்சு மன்னர்களும் குயின்ஸையும் வந்து தூக்கி அடித்த ஒரு இதுதானே அது. ஆமாம், அந்த பாவம்ங்கிறது சும்மாவும் விடாது. அந்த கண்ணீர் வந்து கண்டிப்பா யூ ஹேவ் டு பி ஆன்சரபிள் ஃபார் இட், டு தேர் ட்ரீஸ் மீன் டியர்ஸ். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் அட்லீஸ்ட் அவங்க வேலையை நல்லா பண்ணா 10 நாள் அவங்க கடைசியாக சுருட்டுறது எப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த ஆர்டரில் பாருமா, மல்டி க்ரோஸ் வந்து டிரான்சாக்ட் ஆயிருமா? அவன் பல லட்சம் கோடிக்கு அடிச்சிருப்பான், சும்மா ஒரு 5 கோடியை 10 கோடியை கொடுத்துட்டு தப்பிச்சிருவான். அது மாதிரி இந்த அரசு எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போதோ அவ்வளவு சீக்கிரம் தமிழகத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் மக்களுக்கு நல்லது. உங்க கட்சி அதை பண்ணணும் அப்படிங்கறத என் மனமார்ந்த என்ன சொல்றது, மை விஷஸ் தட் somehow you know ஒரு நல்ல கட்சி வரணும். அது தாவேக்காவா தான் எனக்கு வந்து என் கண்ணுக்கு தெரியுது. அவங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தொடர்ந்து பேசலாம் டாடி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி லீசா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.